அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவக்கலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல்ல நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க ஹேர் க்ரோத்துக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. ஹேர் க்ரோத் பொதுவாக எல்லாருக்குமே வரக்கூடிய காமனான பிரச்சனை தான். இந்த பிரச்சனை பாடியில் இருக்கக்கூடிய ஹீட், வாத பித்த கபம்னு சொல்லுவாங்க. அந்த பித்தம் அதிகரித்தா இது போன்ற பிரச்சனைகளும் அதன் மேற்கொண்டு நாம் எடுக்கக்கூடிய உணவு முறைகளும் அதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. இப்போது அதற்கான ஆசனங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். முதல்ல அதோமுக சவனாசனம். இந்த ஆசனம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த ஆசனம் படுத்த நிலையிலிருந்து கால்களையும் கைகளையும் தரையில் ஊன்றி இது போன்று இந்த பொசிஷனுக்கு வரணும். இந்த பொசிஷன் மூலயமா அவங்க ஹெட்டு ஃபுல்லாக பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டு சர்க்குலேஷன் ஆகணும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தமானது நம்ம ஆசனம் செய்வது மூலயமா சரியாகும். அது திருமூலரே ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு. அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் மந்தியில் வஞ்சகவாதம் அரும் மத்தியானத்தில் செஞ்சிரு காலை செய்திரு பித்தரும் நஞ்சரச் சொன்னும் நரைதிரை நாசனம். அதாவது யோகா பண்ணீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய வாத பித்த கபம் இது மூன்றும் சரியாகும். காலையில் நீங்கள் யோகா பண்ணீங்கன்னா பித்தம் சரியாகும். மதியம் யோகா பண்ணீங்கன்னா வாதம் வஞ்சகமான வாதமும் சரியாகும். அதே போன்று மாலை யோகா செய்தால் கபம் தீரும். இது மட்டுமா, மேலும் நரையின் திரையும் மாறும். இப்போ இந்த நரையின் திரையும் மாற வேண்டும் என்றால் நாம் அனுதினமும் யோகா செய்ய வேண்டும். இப்போ ஹேர் க்ரோத்துக்கு நீங்கள் அந்த அதோமுக சவனாசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்தமாரி சவாசன நிலையில் மகராசனத்தில் படுத்துங்க, crocodile pose. அதன் பிறகு வஜ்ராசனம். வஜ்ராசனத்தில் ரொம்ப எளிமையான ஆசனம், உணவு உண்ட பிறகும் கூட செய்யக்கூடிய ஒரு ஆசனம் இந்த வஜ்ராசனம். மனதிடம், மன வலிமை ஏற்படும். வைரம் போன்ற ஒரு திடமான ஒரு மனதை ஏற்படும். இந்த ஆசனம் மிக எளிதான ஆசனம் கூட. வண்டி போட்டு அதன் மேலே உட்கார்ந்து கைகளை இது போல முதிரையில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் கைகளை சாதாரணமாக வைத்துக்கொள்ளலாம். முதிரையில் வைத்தவாறு மூச்சினை 4 முறை வேகமாக இழுத்து விடவும். அதன் பிறகு இயல்பான மூச்சு. சிறிது நேரத்துக்கு பிறகு இந்த ஆசனத்தை கலைத்து அடுத்ததாக சர்வங்க ஆசனத்திற்கு செல்ல வேண்டும். சர்வங்க ஆசனம் நீங்கள் ஆசனம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆசனமும் மணிக்கணக்காக நிற்கணும்னு அவசியம் இல்லை. 2 அல்லது 3 நிமிடம் 4 நிமிடம் அதிகபட்சமாக நீங்கள் நின்னீங்கன்னா போதும். ஆசனம் பண்ணும்போது நிதானமாகவும் அவசரப்படாமலும் பொறுமையாக செய்யணும். அதுதான் ஆசனம். சிரம் சுகம் ஆசனம். ஆசனம் பண்ணும்போது உடல்களை அசைக்கக்கூடாது. அந்த பொசிஷனில் நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட், சாதாரணமாக இருங்க. இந்த சர்வங்காசன நிலை இது விபரீத கரணி. விபரீத கரணிலிருந்து கால்களை மேலே தூக்கி ஸ்ட்ரைட்டாக கண்ணுக்கு நேராக நிறுத்தும் போது அது சர்வங்காசனம். சர்வங்காசனம் செய்ய முடியாதவங்க விபரீத கரணி செஞ்சால் போதும். நாளடைவில் செல்ல செல்ல உங்களுக்கு சர்வங்காசனம் ஈஸியாக வந்துடும். இந்த பொசிஷனில் கால்களை இலக்கமாக வச்சுக்கோங்க. கண் பார்வை சாதாரணமாக இருக்கட்டும். ஹாஃப் ஸ்லீப்பிங்கில் பாருங்கள், வானத்தை நோக்கி. இல்லை கால் கட்டவரில் பாருங்கள். அரைக்குறையாக பார்க்கும்போது உங்கள் பாடி இலகுவாக இருக்கும். அப்போ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக போகும். தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளும் தீங்கும். அதுதான் அந்த சர்வங்காசனத்தோடைய ஸ்பெஷல். அந்த பிளட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல பாஞ்சி கழுத்து வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரம் இயங்கும் இந்த சர்வங்காசனத்தில். இந்த சர்வங்காசனம் முடித்த பிறகும் அடுத்ததாக ஹேர் க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான ஆசனம் அப்படின்னா இது ஒன்று நீங்கள் கம்பல்சரி பண்ணுங்க போதும். டெய்லி நீங்கள் ஒரு 4 யோகா பண்ணிவிட்டு சிரசாசனம் டெய்லி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆசனம். இதை தவிர என்னால் வேறு சஜஸ்ட் பண்ண முடியாது. ஆசனங்களே நரசந்த கிங் ஆஃப் த ஆசனம் சிரசாசனம். சிரசாசனம் பண்ணுறது கஷ்டம். சிரசாசனம் பண்ண முடியாதவங்க இந்த அர்த்த சிரசாசனம் முதல்ல பண்ணிட்டு தான் அப்புறம் சிரசாசனம் பண்ணணும். அப்போ அர்த்த சிரசாசனம் இது போன்று கைகளை பிடரி பிடித்தவாறு இந்த பொசிஷனுக்கு வாங்க. இந்த பொசிஷன்லேருந்து கால்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நகர்த்தி கொண்டு முதுகை பின்னே தள்ளி நேராக நிமிர்ந்து இந்த பொசிஷனுக்கு வந்த பிறகும் கண்களை மூடி சாதாரணமாக எண்ணங்களை அமைதியாக சாந்தமாக வச்சுக்கோங்க. அந்த பொசிஷனில் மெடிடேஷன் லெவலில் நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். அந்த பிளட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கு வரணும். பாடியை இலகுவாக வச்சுக்கோங்க. சிரசாசனம் ஒரு 5 நிமிடம் நின்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இது அர்த்த சிரசாசனம்.
அர்த்த சிரசாசனம் ஒரு 15 நாள் செய்து முடிச்ச பிறகும் சிரசாசனத்துக்கு ட்ரை பண்ணுங்க. ஒருவருடைய உதவியால செய்யுங்க. அர்த்த சிரசாசனம் யார் வேணாலும் செய்யலாம். சிரசாசனம் பண்ண முடியாதவங்க அர்த்த சிரசாசனம் பண்ணுங்க. அர்த்த சிரசாசனம் பண்ணி முடிச்சு நன்றாக மூச்சு இழுத்து விட்ட பிறகுதான் கண்ணை திறக்கணும். இந்த மாதிரி வஜ்ராசன நிலையில உட்காந்து பொறுமையாக மூச்சு இழுத்து விட்டு கண்களை திறந்து கழுத்தினை மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக இடதுபுறம் வலதுபுறம் 360 டிகிரியில் அப்படியே பொறுமையாக சுற்றுங்க. கழுத்து அசைஞ்சு விடுங்க. அப்போதான் அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அந்த அர்த்த சிரசாசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிரசாசனத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். சிரசாசனம் இது போல் சுவர் ஓரமாக நின்று கொண்டு யாரோட உதவியால் நான் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்களை பிடித்து சுவரில் என்னோட உதவியால் தான் அவங்க சிரசாசனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ நீங்களும் ஒருவரோட உதவியால் சிரசாசனம் செய்யுங்க. ஆரம்பத்தில் எந்த ஒரு பயிற்சியும் கைக்கூடாது. நம்ம நாட்கள் செல்ல செல்ல பழக அதற்காக நாம் 1 மணி நேரம் செலவிட்டே ஆக வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் எதை வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறது மிக கடினம். அப்போ ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு 1 மணி நேரம் இதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆசனங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. டாக்டரை நீங்கள் அணுக தேவையில்ல. இந்த சிரசாசனம் நீங்கள் ஒரு 1/2 hour சிரசாசனம் பண்ணீங்க அப்படின்னா கண்ணாடி போடுறவங்க கூட கண்ணாடி போட தேவையில்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆசனம், கிங் ஆஃப் ஆசனங்கள் ஆசனம். இந்த அவ்வளோ ஒரு பலன் இருக்குது இந்த ஆசனத்தில். நம்ம தலைக்கு அடியில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி, பீனியல், ஹைப்போதலமஸ் இந்த சுரப்பிகள்லாம் இயங்குச்சு அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஹேர் ஃபால், தலைவலி, டென்ஷன், மண்டை சூடாகுது, அதான் பித்தம், இது எல்லாம் சரியாகி நமக்கு முடி கொட்டுற பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாக சிரசாசனம் சொல்லப்படுகிறது. அந்த சிரசாசனம் செய்து முடித்த பிறகு அதற்கு ஒரு மாற்று ஆசனம் உண்டு. ஒவ்வொரு ஆசனத்துக்கும் மாற்று ஆசனம் உண்டு. மாற்று ஆசனம் நீங்கள் செய்யும்போது தான் அதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும். அப்போ சிரசாசனம் பண்ணி முடிச்ச பிறகும் இந்த ஆசனம் பண்ணுங்க. இந்த ஆசனம் பேர் நின்ற பாதாசனம் அல்லது விருக்ஷாசனம், மரமாசனம் அல்லது ஏகபாதாசனம் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற இந்த தவமாசனம். முனிவர்கள்லாம் ஒத்த காலில் தவம் பண்ணுவாங்க. இந்த ஆசனம் தான் அது. இந்த ஆசனம் நீங்கள் செய்யும் போது மனம் ஒருநிலைப்படும். இந்த ஆசனம் எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கால்களை ஆசன வாயு பக்கத்தில் படும்படியாக நல்லா கால்களை மேலே தூக்கி தொடையின் அருகே வைத்து கைகள் இரண்டையும் மேலே உயர்த்தி வணக்கம் போட்டுவார். பார்வை நேராக வச்சுங்க. உங்கள் வலது காலில் பேலன்ஸ் பண்ணுங்கள். வலது கால் கட்டை விரலில் வலது காலில் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறீங்களோ மன ஒருமைப்பாடு அமையும். தவத்திற்கு ஒரு சிறந்த ஆசனம் தவமாசனம் என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த நின்றபாத ஆசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் சவாசனத்துக்கு போகிறீங்க. எந்த ஒரு ஆசனம் செய்து முடித்தாலும் கடைசியாக செய்யக்கூடிய ஒரு ஆசனம்னா அது சவாசனம் தான். சவாசனம் ரொம்ப ஈஸியான ஆசனம். சவாசனம் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக கை கால்களை ஒரு அடி அகலப்படுத்தி இது போல் படுத்துக்குங்க. எந்த உடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்புகளையும் அசைக்கக்கூடாது. அசையாமல் உங்கள் எண்ணங்கள் மூலயமா அந்தந்த உறுப்புகளுக்கு வேலை கொடுங்க. பாடி இலகுவாக வச்சுக்கங்க. கால் விரல்ல இருந்து தலை உச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் அப்படியே பாடி இலக விடுங்க. லூஸ் பண்ணுங்க. இந்த ஆசனம் நீங்கள் பண்ணி முடிச்சுன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பெயின் மொத்தம் ரிலீஃப் ஆகிடும். அதுதான் சவாசனம். சவாசனம் இலகுவா பாடி இலக வைக்கக்கூடிய ஒரு ஆசனம். சிறிது நேரம் கழித்து கண்களை அரைகுறையாக திறந்து வான் நோக்கி பார்த்து பாடியை ஃபுல்லாக லூஸ் பண்ணுங்கள். நல்லா இலக விடுங்க. அதன் பிறகு ஆசனத்தை கலைக்கும் பொழுது இடது பக்கமாக திரும்பி எந்திரிச்சு உட்காந்து கைகளை நன்றாக உரசி கண்ணில் வைங்க. அந்த சூட்டை கண்ணில் வச்ச பிறகும் குரு வணக்கம் பண்ணி ஆசனத்தை முடிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.